எல்லாவற்றிலும் இந்த நிலத்தை நாசமாக்கிய அத்தனை நாசக்கார திட்டங்களுக்கும் கையெழுத்து போட்டு கொடுத்தவன் ஒன்னு மேலூர் எம்எல்ஏ கட்சிக்காரன், இன்னொன்னு திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ கட்சிக்காரன். சரிதானே? ரெண்டு பயல அயோக்கிய பயலுக. அமைச்சர் மூர்த்தி கூட்ட அதிமுக எம்எல்ஏ கிட்ட சொல்ற, மேலூர் எம்எல்ஏ கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசுப்பா, நீ எதையாவது பேசுறத பண்ணணும். நாம் உயிரோடு இருக்கும் பொழுது அரிட்டாப்பட்டிக்குள்ள ஒரு அடி மண்ணை கூட அள்ள விடக்கூடாது என்பதுல அந்த சீமானவர்கள் மிக தெளிவா இருக்காரு. அதைத்தான் அரிட்டாப்பட்டி மக்கள்கிட்டையும் சொல்லிட்டு வந்தாரு. நீங்களே டென்ஷன் எடுக்க விட்டாலும் நான் விட மாட்டேன். சீமானும் அவன் தம்பிகளும் இருக்கிற வரை அரிட்டாப்பட்டிக்குள்ள நீ கால் வைக்க முடியாது. சேம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சட்டமன்றத்தில் போய் நான் இருக்கும் வரை டென்ஷன் எடுக்க முடியாது. அண்ணன் சீமான் சொன்னது போல சொல்ல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு தைரியம் இருக்கா, தெம்பு இருக்கா, துணிச்சல் இருக்கா, திராணி இருக்கா? ஏன்னா எடுக்க சொன்னதே இவங்கதான். அந்த பக்கம் போய் கடிதம் கொடுக்கிறது, இந்த பக்கம் போய் தீர்மானம் போடுறது. எப்படி நாங்க கீழாப்புல போய் டங்ஸ்டன் எடுத்து போயிரும். உங்களுக்கோ மலைகளுக்கோ மண்ணுக்கோ எந்த பிரச்சனைன்னு சொல்றாங்க. எங்க ஊருக்கு கீழே 1000 அடிக்கு கீழே மீத்தேனும் ஹைட்ரோகார்பனும் இந்த இயற்கை வாயுக்கும் இருக்க போய்தான் நாங்கள் இயற்கை முறையில விவசாயம் செய்கிறோம். இந்த கனிமங்களை பூரா எடுத்துட்டா என் ஊர் சுடுகாடா மாறிடும். என் ஊர் சுடுகாடா மாறிட்டா நான் மட்டும் சாப்பிட உணவில்லாம போகாது. முதலமைச்சர் ஸ்டாலின் எதை சாப்பிடுவாரு? நாட்டினுடைய பிரதம அமைச்சர் எதை சாப்பிடுவாரு? காலை உணவாக நீங்க வரகு கஞ்சி, சாமக்கஞ்சி, திணைக்கஞ்சி என்று சாப்பிடுறீங்களே, மதிய கஞ்சியாக கோதுமையும் ரொட்டியும் சாப்பிடுறீங்களே, இரவு நீங்க பாதாம்பாலும் சாப்பிடுறீங்களே, அது எங்க இருந்து வரும்? என்னை போன்ற விவசாயத்தானே உனக்கு உற்பத்தி செஞ்சு தரணும். அந்த அறிவு கூட முதலமைச்சருக்கும் பிரதம அமைச்சருக்கும் கிடையாதா என்று அரிட்டாப்பட்டி சார்ந்த ஒரு சின்ன பிள்ளை, பிகா முடிச்ச பிள்ளை கேட்கிறா. எங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கு? இந்த கெசர்ல ஃபார்ச்சூன்ல வர்றவன், இந்த மணல் கோரி வச்சுக்கிட்டு கல் கோரி வச்சுட்டு ஃபார்ச்சூனர் இதுல வர்றவனை பார்க்கும்போது நமக்கு அருவருப்பா இருக்கு. தொழுநோயாளியை விட கேவலமானவன் இந்த மணல் குவாரியும் கல் குவாரியும் தொழுநோயாளியை விட அருவருப்பா இருக்குடா, அருவருப்பா. அன்னை நிலமான அரிட்டாப்பட்டியில் அமைய இருப்பதாக சொல்லப்படுகிற ஹிந்துஸ்தான் சிங் லிமிடெடுடைய டங்ஸ்டன் சுரங்கத்தை எதிர்த்தும் அதுக்கு அனுமதி கொடுத்த ஒன்றிய அரசை கண்டித்தும் அந்த அனுமதியை திரும்ப பெற கோரியும் நடந்து கொண்டிருக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்திருக்க சீமான் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம். எனக்கு முன்பாக பேசிய எல்லாரும் சொன்னாங்க அரிட்டாப்பட்டியை பற்றி. தமிழ்நாடு அரசு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு தீர்மானம் போட்டிருக்கு. இந்த மாதிரி அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க அனுமதியை திரும்ப பெறன்னு சொல்லி மத்திய அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு தீர்மானம் போட்டிருக்காங்க. அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தோழர்கள்லாம் கேட்கிறாங்க, மரியாதைக்குரியவர்கள், தமிழ்நாடு அரசு தான் தீர்மானம் போட்டுச்ச, தீர்மானம் போட்ட பிறகு எதுக்கு உங்க அண்ணன் போய் அரிட்டாப்பட்டியில் போராடணும்? தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கம் அமைய விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அதை மீறி எதுக்கு நீங்க அரிட்டாப்பட்டிக்கு போகணும்னு கேட்கறாங்க. உங்களை மதிக்கல அதனால வர்றோம், உங்க மேல நம்பிக்கை இல்லை அதனால வர்றோம். ஏன்னா உங்களை நம்ப முடியாது. நீங்க லெப்ட்ல கையை காட்டிட்டு ரைட்ல இண்டிகேட்டர் போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டா கூட போக மாட்டீங்க, யூ டர்ன் அடி திரும்பி வந்துருவீங்க. ஏற்கனவே நீட்ல வந்திருக்கீங்க, பரந்தூர்ல வந்தீங்க, ஸ்டெர்லைட்ல, மீத்தேன்ல, ஹைட்ரோகார்பன்ல, இன்னொரு துறைமுகத்துல, எல்லாவற்றிலும் இந்த நிலத்தை நாசமாக்கிய அத்தனை நாசக்கார திட்டங்களுக்கும் கையெழுத்து போட்டு கொடுத்தவன் ஒன்னு மேலூர் எம்எல்ஏ கட்சிக்காரன், இன்னொன்னு திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ கட்சிக்காரன். சரிதானே? ரெண்டு பயல அயோக்கிய பயலுக. திமுகவுக்கு கொஞ்சம் குறைஞ்சதுல அதிமுக, அதிமுக கொஞ்சம் சளைச்சதுல திமுக. இதே மேலூர் ஆர்ப்பாட்டம் அதிமுக எம்எல்ஏவும் கலந்துக்கிறாரு, அமைச்சர் மூர்த்தியும் கலந்துக்கிறாரு. அமைச்சர் மூர்த்தி கூட்ட அதிமுக எம்எல்ஏ கிட்ட சொல்ற, மேலூர் எம்எல்ஏ கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசுப்பா, நீ எதையாவது பேசுறத பண்ணணும். அவரு பார்த்து வாசிக்கிறாப்புல. இவர் ஊத சொல்ல அவர் ஆட, 2 பேரும் அழகா அப்படியே தில்லானாவ மோகனாம்பாள் சிவாஜியும் பத்மினி மாதிரி இருந்துச்சு. எம்எல்ஏ மூர்த்தி, எம்எல்ஏவும் மூர்த்தியும் பார்க்க. ஏடா கூத்து காட்டுலடா. யார இந்த மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டா? எங்க அக்கா சத்யாதேவிக்கோ இல்ல மேலூர் எங்களுடைய வேட்பாளர்கள் மாத்தி மாத்தி போட்டாங்க. ஐடிஎம்கேவுக்கும் எதுக்கும் உதயசூரனுக்கும். 2020 சட்டமன்ற தேர்தலா திமுக, நாடாளுமன்ற தேர்தலா திமுக, உள்ளாட்சி தேர்தலா திமுக. ஆனா அரிட்டாப்பட்டியா சீமான கூப்பிடு, பரந்தூரா சீமான கூப்பிடு, மீத்தேனா சீமான கூப்பிடு. போராடுறதுக்கு மட்டும் எங்க அண்ணனை தத்து எடுத்து விட்டுருக்கு. அவரும் சொல்லிட்டாரு, தம்பி நம்ம இந்த கட்சி, இந்த தேர்தல், இந்த சின்னம், இந்த எலெக்ஷன் கமிஷன் அதெல்லாம் அப்புறம்பா, முதல்ல இந்த நிலத்தை காப்பாற்றணும். நம்ம இருக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம கட்சி ஆரம்பிக்கு முன்னாடி மீத்தேன்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான். ஆனால் நாம் உயிரோடு இருக்கும் பொழுது அரிட்டாப்பட்டிக்குள்ள ஒரு அடி மண்ணை கூட அள்ள விடக்கூடாது என்பதுல அந்த சீமானவர்கள் மிக தெளிவா இருக்காரு. அதைத்தான் அரிட்டாப்பட்டி மக்கள்கிட்டையும் சொல்லிட்டு வந்தாரு.
நீங்களே டங்ஸ்டன் எடுக்க விட்டாலும் நான் விட மாட்டேன். சீமானும் அவன் தம்பிகளும் இருக்கிற வரை அரிட்டாப்பட்டிக்குள்ள நீ கால் வைக்க முடியாது. அப்படி அந்த மக்களை தயார்படுத்தி வந்திருக்கோம். தமிழ்நாடு அரசு இப்ப தீர்மானம் போடுது. ஒரு படத்துல வடிவேல் காமெடி, பாஸ் நம்ம காட்டியும் கொடுக்குறோம் கூட்டியும் கொடுக்குறோம்ல அப்படின்னு கேட்பாரு. அது மாதிரி 2022ஆம் ஆண்டு மத்திய சுரங்கத்துறை அமைச்சகத்துக்கு அரிட்டாப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன், மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட கனிமங்கள் கிடைக்கிறது. அங்கே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று தமிழ்நாட்டினுடைய டாமின் என்கிற தமிழ்நாடு மினரல்ஸ் லிமிடெட் என்கிற அந்த நிறுவனம் மத்திய சுரங்கத்துறை அமைச்சகத்துக்கு ஒரு கடித மசூரை எழுதுது. இந்த கடித மசூரை பார்த்துட்டு தான் அவன் டங்ஸ்டன் எடுக்க வந்திருக்கான். யார் காட்டி கொடுத்தது? யார் காட்டி கொடுத்தது? சேம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சட்டமன்றத்தில் போய் நான் இருக்கும் வரை டங்ஸ்டன் எடுக்க முடியாது, ஒருவேளை நான் இல்லாத என்னையாது ஸ்கெட்ச் ஒரு படங்க. அந்த படத்தில் விக்ரம் சொல்லுவாரு, ஸ்கெட்ச் போட்டா ஸ்கெட்ச் மிஸ் ஆகாது, மிஸ் ஆனா சொல்லு பிசினஸ் இல்லாம பண்ணி தரேன். அது எப்படி மிஸ் ஆகாதுன்ற அப்புறம் மிஸ் ஆகும். நான் இருக்கும் வரை டங்ஸ்டன் எடுக்க முடியாது, ஒருவேளை நான் இல்லை என்றா எடுக்கலாம். என்னையாது நான் உயிரோடு இருக்கிற வரை எடுக்க முடியாது என்று அண்ணன் சீமான் சொன்னது போல சொல்ல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு தைரியம் இருக்கா, தெம்பு இருக்கா, துணிச்சல் இருக்கா, திராணி இருக்கா? ஏன்னா எடுக்க சொன்னதே இவங்கதான். அந்த பக்கம் போய் கடிதம் கொடுக்கிறது, இந்த பக்கம் போய் தீர்மானம் போடுறது. எப்படி? இதுதான் வடிவேலு சொல்வாரு, காணும் கூவும். எப்படி? அரிட்டாப்பட்டி பத்தி அக்கா அன்பரிசி சொன்னாங்க. திருநெல்வேலிக்கு பிறகு 5 இணைகளும், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்கிற 5 இணைகளும். அங்கே காடு இருக்கிறது, அதே போல மலைகள் இருக்கிறது, இயற்கையாக 200 சுனைகள் இருக்கிறது, பிளை லேண்ட் கள்ளிச்செடி காடு, பாலை நிலம் போல இருக்கிறது, வயல்வெளிகளும் இருக்கு, சமவெளி பரப்பு மருது நிலம் போல 5 இணை இருக்கிற இடம். அந்த நிலத்துல பல்லுயிர் பாதுகாப்பு தளம் என்று கிட்டத்தட்ட 700 பறவைகள், 200 உயிரினங்கள் இருக்கக்கூடிய ஒரு அழகான இடம். தமிழ் இந்தியாவில் இல்லாத ராஜாளி கழுகுகள், வல்லூர்கள், ஆந்தைகள் என்று பார்க்க முடியாத ஓணான்கள், பறவைகள் என்று எண்ணற்ற உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு அரிய நிலம் அரிட்டாப்பட்டி. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க சுத்தி அடைஞ்சா கூட இப்படி ஒரு சுற்றுலா தலம் கிடைக்காது. அதனாலதான் தங்கலான் படமா இருக்கட்டும், அரவான் படமா இருக்கட்டும், இந்த கேப்டன் மில்லர் இருக்கட்டும், எல்லா திரைப்படங்களும் நேரடியா வந்து அரிட்டாப்பட்ட படம் எடுக்க காரணம் அப்படி ஒரு அழகான பூமி அரிட்டாப்பட்டி. அரிட்டாப்பட்டி மட்டும் இல்ல, அரிட்டாப்பட்டி, பெருமாள்பட்டி, கூலானிப்பட்டி, நாயக்கப்பட்டி என்று சுத்தி இருக்கிற 12 கிராமங்களும் அவ்வளவு அழகான கிராமம். அதுல கிட்டத்தட்ட 7 மலை, திருப்பதிக்கு பிறகு 7 மலைகள் தொடர்ச்சியா ஒன்றன் பின் ஒன்றாக இருக்கிற ஒரு அழகான ஊர். கலிஞ்ச மலை, அகப்படான் மலை, ராமன் ஆய்வு மலை என்று அழைக்கப்படுகிற ராமாயி மலை, கூதித்த மலை, பஞ்ச பாண்டவர் மலை, தேன்கூட்டு மலை, அகப்படான் மலை என்று 7 மலைகள். அந்த 7 மலையை நொறுக்கி 12 கிராமத்தை அழிச்சு பல்லுயிர் பாதுகாப்பு தளத்தை அழிச்சு நீ டங்ஸ்டன் எடுக்கிறனா நீ எவ்வளவு பெரிய அயோக்கிய பயில இருக்க முடியும்? இது வந்து ஒரு பயன்படாத நிலங்க, மோசமான நிலம். அந்த இடத்துல நாங்க எடுக்கிறோம். மக்களுக்கோ உயிரினங்களுக்கோ காடுகளுக்கோ பாதிப்பு இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் 1000 ஆண்டுகளாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பு திருநெல்வேலியில பிறந்த ஒரு பாண்டிய மன்னன், திருநெல்வேலி ஆண்டு கொண்டிருந்த ஒரு பாண்டிய மன்னன், அதியன் செல்லியன் ஒரு பாண்டிய மன்னன் இங்க வந்து சமணர்களுக்கு குகை செஞ்சு கொடுத்திருக்கான். அந்த கல்வெட்டு அப்படி இருக்கிறது. அந்த பாண்டிய மன்னனுடைய பெயர் அங்கே பதிக்கப்பட்டிருக்கிறது, சமணர் குகை. அந்த குகைக்குள்ள இருக்கக்கூடிய இயற்கையாக வரைந்த குடைவரை சிவன் என்று அழைக்கப்படுகிற குடைவரை கோவில் இருக்கிறது. லகுலீசர் என்று அழைக்கப்படுகிற ஒருத்தருடைய சிலை இருக்கிறது. மகாவீருடைய சிற்பம் அங்கே பொறிக்கப்பட்டிருக்கிறது. இதை எல்லாத்தையும் உடைச்சி நான் டங்ஸ்டன் எடுக்க போறேன். அதுல அரிட்டாப்பட்டி சார்ந்த ஒரு தங்கச்சி, சூர்யான்னு ஒரு தங்கச்சி சொல்லிச்சு, நீங்க மேல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நாங்க கீழாப்புல போய் டங்ஸ்டன் எடுத்து போயிடும், உங்களுக்கோ மலைகளுக்கோ மண்ணுக்கோ எந்த பிரச்சனைன்னு சொல்றாங்க. எங்க ஊருக்கு கீழே 1000 அடிக்கு கீழே மீத்தேனும் ஹைட்ரோ கார்பனும் இந்த இயற்கை வாயுக்கும் இருக்க போய்தான் நாங்கள் இயற்கை முறையில் விவசாயம் செய்கிறோம். இந்த கனிமங்களை பூரா எடுத்துட்டா என் ஊர் சுடுகாடா மாறிடும். என் ஊர் சுடுகாடா மாறிட்டா நான் மட்டும் சாப்பிட உணவு இல்லாம போகாது. முதலமைச்சர் ஸ்டாலின் எதை சாப்பிடுவாரு? நாட்டினுடைய பிரதம அமைச்சர் எதை சாப்பிடுவாரு? காலை உணவாக நீங்க வரகு கஞ்சி, சாமக்கஞ்சி, திணைக்கஞ்சி என்று சாப்பிடுறீங்களே, மதிய கஞ்சியாக கோதுமையும் ரொட்டியும் சாப்பிடுறீங்களே, இரவு நீங்க பாதாம்பாலும் சாப்பிடுறீங்களே, அது எங்க இருந்து வரும்? என்னை போன்ற விவசாயத்தானே உனக்கு உற்பத்தி செஞ்சு தரணும். அந்த அறிவு கூட முதலமைச்சருக்கும் பிரதம அமைச்சருக்கும் கிடையாதா என்று அரிட்டாப்பட்டி சார்ந்த ஒரு சின்ன பிள்ளை, பீக்கா முடிச்ச பிள்ளை கேட்கிறா. இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கடா. எவனாவது ஒருத்தன் சொல்லு. அந்த பொண்ணு பேசும்போது எனக்கு வந்து அண்ணன் சீமானுடைய ஒரு ஃபீமேல் வெர்ஷனை பார்த்த மாதிரி இருந்துச்சு.
அதுக்கப்புறம் பேட்டியெல்லாம் முடிச்ச பிறகு கேட்டேன், இப்படி பேசுறியம்மா ஏதாவது புத்தகம் முடிப்பான்? இல்ல சீமான் நான் பேச்ச மட்டும் தான் கேட்பேங்குது. சத்தியம் இது. காட்டையில நான் ஒரு ஆவணமா எடுத்து போட்டேன். வேற நிறைய எடுக்க போனேன். அந்த பொண்ணு பேசுறதுல மொத்தமா நிறைவடைஞ்சிச்சு. அந்த மொத்த பேச்சும் போட்டு விட்டேன். அந்த அரிட்டாப்பட்டி மக்கள் கேட்கிற கேள்விக்கு ஒருத்தரம் மூர்த்தி இல்ல, எந்த கீர்த்தியாலும் பதில் சொல்ல முடியாது. இவங்க எல்லாம் இந்த மண்ணின் மகனா? என்ன மண்ணள்ளி திங்கிறவன் மலையள்ளி திங்கிறவன் எப்படி மண்ணின் மகனாக இருக்க முடியும்? மலையை வெட்டி கல்யாண மண்டபம் எங்க கொண்டு போற? உனக்கும் 6 அடி தான், எனக்கும் 6 அடி தான், ஹிமாயனுக்கும் 6 அடி தான், எல்லாருக்கும் 6 அடி தானே. மலையை அறுத்து ஊத்து விட்டு எங்க வீட்டில் பெருசா பேசுகிறது. அவரே பெரிய ஃபேமிலிங்க. என்ன ஃபேமிலி? கிரஷர் ஃபேமிலி. பெரிய பெரிய வெல் செட்டில்டு. அவரு என்ன ஒரு 10 கிரஷர் வச்சிருக்காப்ல. ஓ, அவருக்கு பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுக்குற பொண்ணு நல்லா சாப்பிட்டு ஏன்னா கிரஷர் வச்சிருக்கவன், கல்கோரி வச்சிருக்கவன், மணல் கோரி வச்சிருக்கவன் நாட்டில் பகுமானமா தர்றாங்க. டேய், அவனை பார்க்கும்போது எங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கு? இந்த கிரஷர்ல ஃபார்ச்சூன்ல வர்றவன், இந்த மணல் கோரி வச்சுக்கிட்டு கல்கோரி வச்சுட்டு ஃபார்ச்சூனர் இதுல வர்றவனை பார்க்கும்போது எனக்கு அருவருப்பா இருக்கு. தொழுநோயாளியை விட கேவலமானவன் இந்த மணல் கோரியும் கல்கோரியும் கிரஷர் வச்சிருக்கவன். தொழுநோயாளியை விட அருவருப்பா இருக்குடா, அருவருப்பா. என் நிலத்தை விட்டு திங்கிற நீ, தின்னு விட்டு கல்யாண மண்டபம் கிட்ட நீ திறந்து பாரு. கல்யாண மண்டபத்தை திறந்து பாரு. திறந்தனைக்கு நீ நாசமா போயிருவேன். அயோக்கிய பிள்ளைகள், இந்த அயோக்கிய பிள்ளைகள் மாறி மாறி ஓட்ட போட்டு அரிட்டாப்பட்டி வந்துருச்சு. சங்ஷன் வரத்தான் செய்யுங்க. நீ ஏங்க மொட்டை மாடியில இருந்து குதிச்சிட்டு ஸ்பைடர்மேன் காப்பாத்துவான், சக்திமான் காப்பாத்துவான் நம்புறதும், திமுக ஓட்டு போட்டு நல்லது நடக்க நம்புறதும் ஒண்ணுதான். சாவு உறுதி, டெத் கன்ஃபார்ம். அவன் எப்படி பண்ணுவான்? எங்க அது வடிவேல் ஒரு படத்துல திருட போவாப்ல. திருட போகும்போது என்ன ஐட்டங்களோ டொல்பி பிளாக்கினிலே அல்ல அல்ல கிடைத்து விடும், திறந்து பார்த்தால் தெரிந்து விடும். எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? இந்த இருக்கு. லா 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 லே லா லா லா. அதேதான் ஸ்டாலின். என்ன ஐட்டங்களோ அரிட்டாப்பட்டி மண்ணினிலே டன்ஷனை எடுத்து விடு, வேதாதாவிடம் கொடுத்து விடு. அதே லாலா லாலே. அங்க வடிவேல பண்ணது, இங்க ஸ்டாலினோ, அங்க பெரிய முதலாளி இருக்காரு. பிக் பிக் ப்ரோ, பிக் பாஸ் யாரு? நரேந்திர மோடி. இங்க இருந்து செயற்கைக்கோள் அனுப்புறாங்க மேல. எதுக்கு? நிலாவின் தென்துருவத்தை ஆய்வு பண்ண போறாங்களா. எங்க அண்ணன் கிடையாது லூசு பட இதுப்புமா இது உனக்கு இதுவே தெரியுதாங்கிறாரு. நிலாவின் தென்துருவத்தை ஆய்வு பண்ண போறோம். செவ்வாயில தண்ணி இருக்கா, காத்து இருக்கா, அங்க செடி முளைக்குமா, முடி முளைக்குமா, குறுமுடிகள் வருமா, அப்படி அங்க போய் பார்க்க போறாங்க. டேய், என்னைக்காவது செவ்வாயில தண்ணி இருக்கு, நிலாவில் தண்ணி இருக்குன்னு ஆய்வு பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா? ஆனா பாருங்க, போது சந்திராயன் போது, அது போது, இது போதுன்னா எதுக்கு போகுது? இங்க இருந்து நேரம் மேல போலாம். மேல போய் கீழே பாக்குறான். இப்ப கீழே பார்த்தோன்னா கோட்டகுமார் பையில ஒரு செல்போனு, ஒரு 500 ரூபாய் காசு, ஆஹா ஒரு 3000 ரூபாய் சூப்பர் செல்போனு, லம்பா அடிச்ச மாட்டுல மம்பர் கட்ட மண்டையா அப்படிங்கிற மாதிரி அவங்க மேல போறாங்க. மேல போய் ஆஹா அரிட்டாப்பட்டி, ஆஹா ஹைட்ரோ கார்பனு, ஆஹா மீத்தேனு, ஆஹா ஈத்தேனு, ஆஹா மலைத்தேனு, அப்படின்னு மொத்தத்தையும் மேல இருந்து ஆய்வு. கீழே இருந்து பார்த்தா தெரியாது. இங்க இருந்து பார்க்க சத்யாதேவி 10 போட்டு செய்யணும் தெரியுது. அங்க பக்கம் எலிவசி கிடைச்சு அன்பர் சீக்கிரத்தை யூஸ் பண்ணி செய்யணும் தெரியுது. இப்படி பாக்குறாங்க. மீத்தேனு, ஹைட்ரோ கார்பன், அதுதான் திருட்டு போய் மேல இருந்து கீழே போய் ஆய்வு பண்ணி எடுக்கிறான். இங்க மதுரையில சின்ன உடைப்பு கிராமத்துல மதுரை வானூர்தி நிலையத்தை எக்ஸ்டென்ஷன் பண்ணக்கூடாது, அந்த நிலம் எங்களுக்கு சொந்தம் என்று போராடுறான். எதுக்கு மதுரையில வானூர்தி நிலையத்தை எக்ஸ்டென்ஷன் பண்ற? யார் வந்து இறங்க போறா? மதுரைக்காரன் நீங்க போறீங்க, மேலூர்காரன் போறீங்களா? அத்திப்பட்டி இந்த அரிட்டாப்பட்டி மக்கள் போறீங்களா? இந்த திருப்பத்தூர் மக்கள் போறீங்களா? சிவகங்கையார் போறீங்க? யார் போறா? அவன் அனில் அகர்வால் வரணும். அழகா வந்துட்டு அரிட்டாப்பட்டிக்கு போய் நடந்து பார்த்துட்டு அவரு போகணும். அவங்களுடைய மேனேஜர்ஸ் வந்துட்டு போகணும். அதுக்கு இங்க இருக்க டாடா கம்பெனியுடைய ஆட்கள் வந்துட்டு போகணும். அரிட்டாப்பட்டி சுற்றி இருக்கக்கூடிய இந்த நிறுவனங்கள், மதுரை சுற்றி நிறுவனங்களுடைய முதலாளிகள் வந்துட்டு போகணும். அதுக்காக மதுரை விமான நிலையத்தை அதிகப்படுத்துறாரு, விரிவாக்கம் செய்யறாரு. இந்த பக்கம் அரிட்டாப்பட்டியில நிலத்தை எடுக்கிறாரு. யார் இருக்கும்போது? பிரபாகரன் பிள்ளைகள், சீமானின் தம்பிகள் இந்த நிலத்தில் அரசியல் செய்கிற வரை அரிட்டாப்பட்டி அல்ல, தமிழர் நிலத்தில் எந்த நாசக்கார திட்டங்களையும் எந்த நாசக்காரனையும் உள்ளே விட மாட்டோம். சும்மா சொல்லுங்க, தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒரு தலைவன் மட்டும்தான் 8 வழிச்சாலை போட்டா என் பணத்து மேலதான் போடணும் என்று ஒரு சொன்ன ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தவன் சீமான். இன்றைக்கு வரைக்கும் 8 வழிச்சாலை வரல. சாகர் மாலா, பாரத் மாலா, அந்த மாலா எல்லாமே சொன்னான். ஒரு மாலாவும் வரல, ஆரிய மாலாவும் வரல, திராவிட மாலாவும் வரல. வராது, வர விட மாட்டோம். எங்களுக்கு அரசியல் மக்களுக்காக, மண்ணுக்காக. மண்ணையும் மக்களையும் கொண்டுட்டு யாருக்காக அரசியல்? அரிட்டாப்பட்டியில் வாழ்ற மக்களை வரட்டிட்டு அந்த மண்ணை நாசமாக்கிட்டு யாருக்கு அரசியல் தேவையில்லை அப்படின்னு தான் எங்களுடைய நிலைப்பாடு. இந்த மண்ணுக்காக மக்களுக்காக நிற்கிற எங்களோடு நீங்கள் எங்களை வழிமுறையை செய்யணும். எங்களை வழிமுறையை செய்து சகோதரன் இசை மதிவாளன் சொன்னது போல சட்டத்தை ஏற்ற இடத்துல நாங்கள் இருந்தால்
தமிழ்நாட்டில் ஒரு நாசக்கார பையன் வரமாட்டான். இருந்தாலும் இந்த நிலத்தில் நாங்கள் அரிட்டாப்பட்டியிலே டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க இருக்கிற இந்த வேதாந்தா நிறுவனத்தை தமிழர் நிலத்திலிருந்தே அப்புறப்படுத்த போராட்டங்களை முன்னெடுப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.